கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கட்டளை குறித்து பார்த்து வருகிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் மல்லிகா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முற்பிதாக்கள் உங்கள் பிதாக்கள் என் கட்டளைக்கு விலகி போனது போல நீங்களும் என் கட்டளைக்கு விலகி போய்விட்டீர்கள். நீங்கள் அதனால என் கட்டளைக்கு மறுபடியும் திரும்புங்கள், நான் உங்கள் பக்கம் திரும்புவேன். அப்படின்னா என்ன? தேவ பிள்ளைகளே, இவங்க முற்பிதாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், தேவனுடைய கட்டளைக்கு விலகி போயிட்டாங்க. அது விலகி போகிறதுனா என்னது? என்ன தேவன் அங்கே கட்டளை கொடுத்து கொண்டு இருக்கிறாருன்னா என்ன சொல்கிறாருன்னா, அதை கேளாதபடி விலக்கி நம்மளை காக்கிறது தான் தேவ பிள்ளைகளே. அது அந்த கட்டளைக்கு என்ன பண்ணுறதில்ல, செவிசாய்க்கு அது விலக்கி தேவ பிள்ளைகளே. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபத்து வர்ற பிரச்சனை வர்ற நேரத்தில் அவரும் என்ன பண்ணுறாரு? தன் முகத்தை திருப்பிடுவார். எனக்கு பதில் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு அநேகருக்கு ஜபத்துக்கு பதில் இல்லைன்னா தேவ பிள்ளைகளை அவங்க நம்முடைய முற்பிதாக்கள் அந்த கட்டளைக்கு என்ன பண்ணிடுவாங்க? செவிசாய்க்காபடி தன்னை திருப்பி கொள்ளுவாங்க, விலைக்கு போயிடுவாங்க. அந்த கட்டளை விட்டு என்ன பண்ணுவாங்க? தேவ பிள்ளைகள் அங்கே நீங்கள் ஒரு கூட்டம் நடக்கு அப்படின்னா அதை விட்டு என்ன அங்கே போனால் அவர் கூடுவார், பாசு கூடுவார், என்ன பண்ணுவாங்க? விலைக்கு போயிடுவாங்க. தேவ பிள்ளைகளை சர்ச்சுக்கு வாங்கினா அதுக்கு வராம வேலை தன்னை விலைக்கு காக்குறது. தெய்வ பிள்ளைகளை யாரும் புத்தி சொன்னால் அதுக்கு விலை என்ன வேலை? அதுக்கு விலைக்காக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆபத்து காலத்தில் நீங்கள் என்ன அன்னைக்கு கூப்பிட்டீங்க, என்னை திரும்பினாதான் நான் திரும்புவேன். நீங்கள் என்ன திரும்பி பார்க்கலன்னா நானும் உங்களை திரும்ப மாட்டேன். நீங்கள் சும்மா என் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விலைக்கு போயிட்டு என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்லி கூப்பிடுங்க இறங்குன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் மத்தைகள் ஆண்டவர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்னுடைய நாமத்தை கூடணும், அதை பண்ண இதை பண்ண, அதெல்லாம் இல்லை. என் கட்டளைக்கு நீ விலைக்கு போகாதபடி என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ கூப்பிடும் போது நான் உனக்கு திரும்பி பார்ப்பேன். இல்லைன்னா அவர் கேளாத போல இருந்துப்பாரு, யாரையும் கூப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, கடவுள் படைச்ச மனுஷனுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கும்போது உங்களை படைச்ச ஆண்டவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? தேவ பிள்ளை உங்களை படைச்ச தவப்ப, அவர் உங்களுக்கு உயிர் கொடுத்த தவப்ப. தேவ பிள்ளைகளே, அவர் கட்டளைக்கு அவர் கூடும்போது நீ விலகி போயிட்டோன்னா என்ன? அப்போ நீ கூடும்போது அவர் என்ன பண்ண மாட்டார்? முகத்தை திருப்பி விடுவார். அப்புறம் என்ன? தேவ பிள்ளைகள் அழுது புலம்பி இன்னைக்கு நிறைய பாடு போராட்டம் பிரச்சனை இதுதான். தேவன் ஒழுங்காக கூடும்போது வரதில்லை. மகனே மகளே நீ வா, என்னிடத்துல வா அப்படின்னு சொல்லி கூடும்போது வரதில்லை. அந்த கட்டளைக்கு விலைக்கு போடுகிறது. இந்த கூட்டம் நடக்கு, இங்க வா என்று சொன்னா விலைக்கு என்ன பண்றது? விலைக்கு போய்கிறது. அப்போது ஒரு பிரச்சனை வந்தவன, ஆண்டவரே ஆண்டவரே அவரு உங்களை நான் யார் என்று அறியேன் என்றுவார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் அந்த கட்டளைக்கு வரும் பொழுது அழுது புலம்பி உன் முகத்தை தேவனுக்கு மேலாக திருப்பும் போது, ஆண்டவரே உடைய கட்டளைக்கு நான் விலக மாட்டேன், உடைய கட்டளைக்கு நான் அடிவிடுவேன், உடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே என் தகப்பன் தான் உடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல, அதனால அவர் நாசமா போனார். ஆண்டவரே உடைய கட்டளைக்கு விலகி போனார். நான் உடைய பாதத்தில் வந்திருக்கிற தேவனே, நீ மனம் இருக்கும்போது தேவன் ஆண்டவரே எனக்கு இறங்கும், உடைய முகத்தை எனக்கு மறையாதோ, உடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணும் இறக்கம்ல தேவன் என்று சொல்லி பொழுது தேவன் உங்க மேல திரும்புவா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, தேவ கட்டளைக்கு நீங்கள் செவி சாயுங்க. தேவ பிள்ளைகளே, அவரை அந்த கட்டளைக்கு விலைக்கு போகாதங்க. தேவ பிள்ளைகளை, கட்டளைக்கு விலகி போனீங்கன்னா அங்கே என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒருவேளை கட்டளைக்கு விலகி போயிருந்தால் மறுபடியும் அவரை கட்டளை பக்கம் திரும்புங்க. அவர் வார்த்தைக்கு செவிசாய்ங்க, அவரும் உங்களுக்கு செவிசாய்ப்பா. நீங்கள் கூப்பிட்டவன் வேத வசனம் ஒரு பழைய வசனங்கள் ஒன்று உண்டு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பா. நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுந்தா கர்த்தரும் உங்களுக்கு செவிசாய்ப்பா. நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியில விலகி போனீங்கன்னா அவர் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டா என்பது. அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்துவா முஸ்லீமா யாரா இருந்தாலும் ஒரே கட்டளை தான். தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரேமா சோதரப்பா, அப்பா எங்களுக்கு முற்பிதாக்களாக இருக்கலாம், கட்டளைக்கு விலகி போகும்போது நீரும் அப்பா உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறீரப்பா. ஆண்டவரே உங்களுடைய முகத்தை திருப்பாக்குகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் செவிசாய்க்கு நடக்க நீர் கிருபை சொல்லும்படியாக சொல்லிக்க லக்கிண்டி லக்கன் வாச்சக்க வாக்கு லக்கி டம் பிக் டம் நக்கதரப்பா. மனம் முறுக்கம்ல தேவனே, ஆண்டவரே சோதரப்பா, எங்க மேல திரும்பும். நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் அப்பா உடைய கட்டளை செவிசாக்க விலகி போனோம். இன்னைக்கு உடைய பாதத்துல திரும்ப வந்திருக்கிறான். நீர் எங்கள் பக்கம் திரும்பி மனம் இறங்கி எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அற்புதங்களை செய்ய முடியாது. அப்படி செய்யறதுக்கா சோதரம் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.
காட் பிளஸ் யூ. அவருடைய கட்டளைக்கு வெளியே போகாதங்க, அவர் பக்கம் திரும்புங்க, கர்த்தர் உங்கள் பக்கம் திரும்புவார். காட் பிளஸ் யூ.